வணக்கங்க. நம்மளுடைய வாழ்வியல் பண்ணையில் முயல் பிரிவில் முயலுக்கான நீர் அப்படிங்கிறது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெரும்பகுதி நம்மளுடைய வேலையை குறைக்கணும். இன்றைக்கி வேலை ஆட்களுடைய குறைக்கும்போது இது மாதிரியான நிப்பிள் சிஸ்டம் போடுறது நமக்கு ஒரு சாலச்சிறந்த விஷயம். நம்ம நம்மளுடைய உழைப்பை அங்கே கம்மி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பெரும்பகுதி பார்க்க போகிறோம். இந்த நிப்பிள் சிஸ்டம் போடும் பொழுது தண்ணீர் பார்த்திங்கன்னா குறைவாக செலவாகும். தெளிவான தண்ணீர் எப்போவுமே சுத்தமான தண்ணீரை அதுக்கு எப்போவுமே முயலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மண் பண்டத்தில் தண்ணி வச்சுருந்தோம். இல்லை அப்படின்னா சில்வர் பாண்டத்தில் தண்ணி வச்சுருந்தோம். இப்படி கொடுக்கும்போது என்ன நமக்கு பாதகம் நடக்கும் அப்படின்னா, ஒன்று அதை தூக்கி கவுத்தி விட்டுரும். இல்லை அப்படின்னா ஆண்முயல் கூண்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒன்று கடிச்சு விட்டுருங்க. நம்மளுடைய நிப்பிள் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது மாதிரி ஒரு பைப் வச்சுங்க. அந்த பைப்லேருந்து ஒரே இது ரெண்டுக்குமே போகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த பக்கம் சிகப்பு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மஞ்சள். இது ரெண்டுமே இதில் பார்த்தோம் அப்படின்னா முயல்கள் அதுக்கு தேவையான தண்ணியை எப்போவுமே குடிச்சுக்கும். இதில் பாதகம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உயர் அழுத்தம் அதிகமாக வரும். நீங்கள் மேல்நிலை தொட்டியிலிருந்து கொடுத்தீங்க அப்படிங்கும்போது இந்த மேல்நிலை தொட்டியிலிருந்து தண்ணி வரும்போது இதுக்கான அழுத்தம் அதிகமாக வரும். அதையே கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த இதில் இன்னொரு பகுதி இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடறோம். அப்போது இது அழுத்தம் இதில் எவ்வளவு நீர் எவ்வளோ உயரமாக இருக்கோ அந்தளவுக்கு வரும். ஏன் அழுத்தமாக வரக்கூடாது அப்படின்னா, முயலுக்கு புறை ஏறக்கூடாது. புறை ஏறிச்சு அப்படின்னா அது நமக்கு தொந்தரவு வரும், ஒழுங்காக தண்ணி குடிக்காது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலை தொட்டி ஒரு சின்னதாக முயலுக்குன்னு தனியாக ஒரு மேல்நிலை தொட்டி வச்சுருக்குறோம். இந்த மேல்நிலை தொட்டியிலிருந்து நமக்கு தண்ணி வருமுங்க. அது அங்கங்கே நம்ம தண்ணியை பிரித்து எடுத்து வச்சிடறோம். நம்ம முதலே சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ தனித்தனியாக இருக்கும்போது நமக்கு அந்த அழுத்தம் இருக்காது. பாருங்கள், இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். சரி, இது எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாங்களா? வாங்க, அதுக்கு என்ன பொருள் வேணும். நம்ம இதுக்கு பயன்படுத்தி இருக்கிற இந்த 3/4 இன்ச்சு பிவிசி பைப் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டை போடுறதுக்கு ட்ரில்லரில் இந்த 1/2 இன்ச்சு பிட்டுங்க. இந்த 1/2 இன்ச்சு பிட்டு இந்த நார்மலான ட்ரில்லரோட சக்குக்கு சேராது. அதுக்கு தகுந்த மாதிரி 13 mm சக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இதை போட முடியும். இந்த ஓட்டையும் சரியாக போட்டிருக்கணும். இது கொஞ்சம் எச்சா போட்டோம் அப்படின்னா அந்த சேடல் பெருசாக உட்காராது. சேடல் அப்படின்னா இதையத்தான் சேடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேடலை இதில் அமுத்தி விட்டு உட்கார வைக்கணும். அப்போ இந்த இடத்துல சந்து எதுவுமே வராமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த இடம் ரொம்ப குறுகியதாக இருக்கிறதுனால, இந்த இடம் குறுகியதாக இருக்கிறதுனால தண்ணி லீக் ஆகும். அப்போது அது லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இது ஓட்டை உள்ளே போட்டிருக்கிற ஓட்டை சரியான அளவில் இருக்கணும், உள்ளேயும் போகணும், எச்சாவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஓட்டையை நம்ம போடணும். அதுக்கு இது மாதிரி ட்ரில் பிட்டு நம்ம பயன்படுத்தி அந்த ஓட்டையை போட்டுக்கலாம். இதை சுற்றி ஒரு எம்ரி பேப்பர் மாதிரி எதாவது போட்டுக்குங்க. லேசாக வடு இருந்தது அப்படின்னா இது ஒழுங்காக உட்காராது. அப்போ இந்த நேர் இருக்கக்கூடிய அந்த பிசுறு எல்லாத்தையும் ஒரு சுரண்டி விட்டுட்டு இதை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் ஒட்டுற கம் இருக்கு இல்லைங்களா, ஃபெவிக்விக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சுற்றியும் ஒரு இது வச்சு விட்டிங்க அப்படின்னா இது நல்லா பிடிச்சிக்கும். இது பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு இது நிப்பிள் இருக்கு இல்லைங்களா, நிப்பிளில் 2 வகை இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் தொட்டாலும் தண்ணி வரும். இது எந்த பக்கம் தொட்டாலும் தண்ணி வரும். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா நேராக 90 degrees மட்டும் தூக்குனா தான் தண்ணி வரும். மற்ற பக்கம் எந்த பக்கம்னு தண்ணி வராது. அதுக்கு தகுந்த விலையும் கூட. பாருங்கள், இது வாங்கின பில்லு பின்னாடியே தான் இருக்குது. இந்த எல்லோ நிப்பிள் ஒரு நிப்பிள் 10 ரூபா. ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கிறோம். இவங்க பல்லடம் அதுக்கப்புறம் நாமக்கல் 2லேயும் இருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு வேணும் அப்படின்னா நீங்கள் பணம் போட்டு விட்டால் அவங்க கொரியர் கூட வச்சு விட்றாங்க. பாருங்கள், இந்த தொடர்பை நோட் பண்ணிக்கிறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைங்கும் போது கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 2 நிப்பிளில் இது எந்த பக்கம் கை வச்சாலும், இந்த ரெட் கலரில் எந்த பக்கம் வச்சிங்கனாலும் தண்ணி வரும். இது 90 degrees தூக்கினா மட்டும்தான் தண்ணி வரும். இது ரெண்டுக்குமே விலை வித்தியாசம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதையே வச்சுக்கலாம். இதே எந்த பக்கம் லேசாக தொட்டால் கூட தண்ணி வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சில விஷயத்துக்கு இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தோதாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வாங்கி இந்த சேடல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு நார்மலாக இந்த ஒரு ஒயிட் டேப் போடுவோம் இல்லைங்களா, அதை போட்டு சுற்றிக்குங்க. கொஞ்சம் தண்ணி லீக் வராது. இதை நம்ம இப்போ டைட் ஏற்றிட்டிங்கன்னு வைங்க. நான் 2 வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால 1 வச்சுருந்தாலும் இது எப்பவுமே 90 degrees கீழே பார்த்து இருந்தால் அப்படி தான் இது வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு நமக்கு 90 degrees இருந்தால் முயலுக்கு கொஞ்சம் புறை ஏறும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 15 degree 20 degree தள்ளி வச்சுக்கலாம். அப்போது 360ல் ஒரு 20 கழிச்சிக்கோங்க, ஒரு 340 degree வச்சுக்கலாம். அப்போது லேசாக சாய்வாக வரும். இப்போ இந்த சாய்வு வரும்.
ரொம்ப சாஞ்சு போச்சு அப்படின்னா இது வெயிட்டுக்கு வந்து லோடு நிற்காது. பாருங்கள், இது வந்து லோடு நிற்காது, இது இப்படியே போய்க்கும். இதுதான் வெயிட்டு. இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிட்டுக்காக தான் அது கீழே வரும். தண்ணி வந்து லாக் பண்ணி நிற்கிறது அப்படி தான் நிற்கும். அப்போது இப்படி கீழே வந்து நின்னால் மட்டும்தான் தண்ணி எப்போவுமே ஸ்டோர் ஆகிருக்கும். வேணுங்கும் போது தொட்டு தொட்டு தண்ணி குடிச்சிக்கும். நீங்கள் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா, இது உள்ளே தள்ளிச்சு அப்படின்னா திருப்பி கீழே இறங்காது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 20 டிகிரி, ஒரு 15லேருந்து 20 டிகிரி தள்ளி இந்த ஒரு சாய்வில் வச்சிங்க அப்படின்னா, இது வந்து இப்படி வச்சுக்கிறது நேர். இது லேசாக இப்படி சாய்வாக வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப இப்படி சாய்வாக போயிடக்கூடாது. அப்போ ஒரு 340 டிகிரி வைக்கலாம். இதே ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே பைப்லேயே 2 கூண்டுக்கும் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் நோண்டு வேலையெல்லாம் நிறையா வரும். ஆனால் பைப்பு ஒரே பைப்பாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது ஒரே பைப்பு தான். இந்த ஒரே பைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாமே எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாமே வந்து தொட்டால் தண்ணி, இந்த பக்கம் வந்து எப்படி தொட்டாலும் தண்ணி குடிக்கும். அதுக்கே வந்து இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எல்லோவாக இருக்கிறது வந்து 90 டிகிரிஸோடது வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரே பைப்பில் வரும். நான் இது வந்து நீளமாக வச்சுருக்கிறேன். இது வேணும்னா இன்னும் கூட நீளமாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஜங்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று பெருசு பண்ணி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி இருந்தது அப்படின்னா, ஏன் அப்படின்னா நான் தண்ணியை வந்து முழுக்க எப்பவுமே தண்ணி விடுறது கிடையாது. அப்பப்போ தண்ணி வந்து நிறுத்தி தான் விடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை 4 வேளை விடுறேன். இது நிறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு இதில் இருக்கக்கூடிய தண்ணி தாங்கும். அப்போ இதை கொஞ்சம் பெருசாக பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய தேவைக்கு எதுக்கு தகுந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வடிவமைப்பு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சிலவங்கள்லாம் இதுலேயே வந்து ஒரு சப் டேங்க் மாதிரி வச்சுருவாங்க. அதனுடைய அழுத்தம், அந்த ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்கிறாங்க. நான் அதை வைக்கல. நமக்குடைய இது வேண்டாம், ஒரே இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு. 2வது தண்ணியும் நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்ற என்னுடைய அனுபவத்தில் அது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் வந்து அப்படி வைக்கலிங்க. இதுக்கே வந்து நம்ம முயல்களுக்கு தேவையான தண்ணீர் கிடச்சிருது. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை 4 முறை விட்டுட்டோன்னா கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அதே கொஞ்சம் பெருசு பண்ணி அங்கே ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட அது நமக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம உள்ளே போடக்கூடிய காசை வந்து கம்மி பண்ணணும். நமக்கு அதுலேருந்து பலன் நிறையா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானேங்க. அப்படி வரும் பொழுது எனக்கு இது வந்து சாதகமாக இருக்குது. இதில் அடுத்தது வந்து பாதகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகக்கூடிய தண்ணி வந்து எப்போவுமே வடிகட்டி உள்ளே குப்பை இல்லாமல் போகணும். ஏன் அப்படின்னா, குப்பை ஏதாவது இருந்து அந்த நிப்பில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் வர கம்பி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பியில் ஏதாவது போய் குப்பையை அடைச்சிது அப்படின்னா அந்த தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும், உள்ளே இருந்து போயிடும். அப்போ இது வந்து அடிக்கடி நம்ம பார்க்கணும், எல்லா நிப்புலையும் தண்ணி வருதா அப்படின்னு. நீங்கள் முயல்களை அப்போவே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். தண்ணிக்காக அது ஆடிச்சு அப்படின்னா அந்த நிப்பில் தண்ணி வரல அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி இதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு முதலாளியாக இருந்து அதை பார்த்தா மட்டுமே ஒரு பண்ணையை வந்து வெற்றிகரமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதை போடும்போது நம்ம ஆள் உள்ள வேலை செய்யக்கூடிய நேரத்தை கம்மி பண்ணுறோம். இதில் வேறு ஏதாவது ஐயம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன்.